கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். பம்பையில் கடந்த 5 ஆண்டுகளாக வாகனங்களை நிறுத்த விதிக்கப்பட்டிருந்த தடையை கேரள உயர்நீதிமன்றம் நீக்கியுள்ளது. இதனால் சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்கள் இனி பம்பையில் நிறுத்த அனுமதிக்கப்படுகிறது. சபரிமலையில் உள்ள பம்பை ஆற்றில் கடந்த 2018ஆம் ஆண்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரைகள் சேதமடைந்ததால் வாகன நிறுத்துமிடங்கள் மண்ணால் மூடப்பட்டு சிதைந்தது. மேலும் மண் சரிவுக்கான அபாயம் ஏற்பட்டது. இதனால் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி பம்பையில் வாகனங்களை நிறுத்துவதற்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதையடுத்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் வாகனங்கள் நிலக்கல் வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. அங்கிருந்து கேரள அரசு பேருந்து மூலம் 20 கிலோமீட்டர் தொலைவுள்ள பம்பையை அடைந்து சபரிமலைக்கான கானக யாத்திரையை பக்தர்கள் மேற்கொண்டு வந்தனர். பக்தர்களின் கூட்டத்தை பொறுத்து கார் உள்ளிட்ட இலகு ரக வாகனங்கள் மட்டுமே பம்பை வரை அனுமதிக்கப்பட்டது. எனினும் பக்தர்களை இறக்கிவிட்டதும் அந்த வாகனங்கள் பார்க்கிங்கிற்காக மீண்டும் நிலக்கல் செல்ல பணிக்கப்பட்டது. இதனால் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் பக்தர்கள் வசதிக்காக பம்பையில் மீண்டும் வாகனங்களை நிறுத்த அனுமதிக்க கோரி திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சார்பில் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் 5 ஆண்டுகளாக அமலில் இருந்த தடையை நீக்கியது. இதனால் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் இனி பம்பையில் ஹில்டாப் மற்றும் சக்கு பாலத்தில் பார்க்கிங் செய்து கொள்ளலாம். கார் போன்ற இலகுரக வாகனங்களுக்கு மட்டுமே இந்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 14 இருக்கைகளுக்கு மேல் உள்ள வேன் உள்ளிட்ட வாகனங்கள் வழக்கம் போல நிலக்கலிலேயே நிறுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.